நான் உங்கள் குட்டிமா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிராணி ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸி மோடில் தான் இருக்குது. எல்லாருக்கும் ஹாய். ஈஸி மோட்ல ப்ளே பண்ணுறியா? அவ்வளோ ப்ளே பண்ணாங்களே நீ. பாட்டியை பற்றி எல்லாத்தையும் கேட்டு வர எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க எப்படி என்ன ஏதுன்னு. உனக்கு தெரியுமா பாட்டியை பற்றி ஏதாச்சும்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த பாட்டி வந்து நம்ம கண்ணில் மாட்டினோம்னா துரத்துவாங்க, ஏதாவது சவுண்டு கேட்டுனா துரத்துவாங்க. வேறு வேறு என்ன இருக்குன்னு தெரியாது. ரொம்ப நல்லது. இதாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். சரி, அவ கிடக்கா. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இந்த வேஸை வச்சு அந்த பிளாங்க்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிளாங்க்குள்ளே போட்டோம்னா சவுண்டு கேட்டு பாட்டி வந்து அந்த இது பேட்டை வச்சு அடித்து உடச்சிருவாங்க அந்த பிளாங்கை. சாரி கைஸ், கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அதில் வெயிட் பண்ணி பார்த்தேன், கிராணி வரல. ஸோ நான் ஏதாவது திங்ஸ் கிடச்சா மறுபடியும் அதேமாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே வந்து கீழே வந்து அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணும்போது வெப்பன் கீ கிடச்சிது. இப்போ அதை போட்டு இப்போ பாட்டியை வர வச்சு இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். எதனால அந்த பாட்டி வரலன்னு நினைக்கிறதுன்னு தெரியுமா? பாட்டி வரலன்ல வந்தாங்க. கீழே அந்த படிக்கட்டு கிட்ட கீழே நம்ம இறங்கினோம்ல அதில் நின்னாங்க. அங்கேருந்து அப்படியே போயிட்டாங்க பாட்டி. நான் தான் சரி அந்த டைம் ஒத்தைக்கு கட் பண்ணிட்டேன். அப்படியா? சரி சரி. இன்னும் பாட்டி வந்துட்டாங்க. இப்போ பாரு, அவங்க திறப்பாங்க பாரு, நான் காட்டுறேன். திறந்துட்டாங்களா? இன்னொன்று அந்த ரூமில் ஒரு பேப்பரில் 1ன்னு போட்டிருக்கு. அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அந்த நம்பர் எங்கே தேவைப்படுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் உனக்கு. சரி, ஓகே. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் அந்த பிளாங்க் ஒன்று எடுத்து அந்த சைடு இதில் போதுக்கு ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு எனக்கு ஒரு டவுட், இந்த பிளாங்க் எதுக்கு நீ அதில் வச்ச? அதில் வந்து வழி கிடையாது. ஸோ அந்த பிளாங்கை வச்சா தான் நம்மளால் போக முடியும். சரியா? அதனால் வச்சுருக்கேன். ஐயோ, ஷோ, சைத்தம் வந்து அடிச்சுட்டு போயிரு. செமையாக பயந்துட்டானா. நீ எப்படி இருக்க? பயந்துட்டியே எப்படி? இருக்கேன்ப்பா. சடனாக வந்துட்டானா எனக்கு டப்புனு பேச்சே வர மாட்டேக்கு. ஓகே காய்ஸ், டே 2 வந்தாச்சு. இந்த கிளவியை நடிச்சதுக்கான சும்மாவே விட மாட்டேன். இப்போ நான் போய் வெப்பன்கி எடுத்து கிளவியை போட்டு தரனா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். போய் ஃபஸ்ட்டு வெப்பன்கி எடுப்போம். அண்ணா ட்ராப் வர கிடக்கு, இது எப்படி போ? இதில் வந்து இப்போ ஒன்று நம்ம இப்படி பண்ணால் தான் முடியும். நம்ம மாட்டி இது பண்ணால் தான் முடியும். இல்லாட்டா கையில் ஏதாவது திங்ஸ் இருந்தால் அதை போட்டு அந்த ட்ராப்பை இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ராப்பில் மிச்சது பாட்டிங்க தான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்லையா? ட்ராப்லாம் போடுறாங்க. ஆமாம், பிறகு நீ ஓடிட்டேன்னா இப்படி தான் ஒன்றா பிடிக்க முடியும். பாட்டி ரொம்ப விவரமாக இருப்பாங்க போலுக்கு. சரி, நீ வெளியில் போய் எவ்வளோ நேரம் தான் இல்லையா இருப்ப? போகிறேன், பார்த்து தானே போக முடியும். இப்போ நம்ம அவசரப்பட்டு போய் பிறகு டே 2 அவ்வளோதான். ஓகே ஓகே போ. இப்போ வாசலில் இந்த கீயை போட்டு எடுத்துட்டு பாட்டிங்க மேலே வரவும் நம்ம கீழே ஜம்ப் பண்ணி போயிடலாம். நல்ல ஐடியாப்பா. போடு, போட்டு பாட்டி வந்ததோட கீழே போ. சீக்கிரம் வாயேன் பாட்டி, நான் வந்துட்டு கிளவி பார்த்துட்டா. இப்போ நம்மளை சவுண்டு கேட்குது. நம்ம எதுக்கும் இல்லை, ஹைட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். பாட்டியை காணும். இந்த பாட்டியை பார்த்தீங்களா? இங்கே தான் வாரா லூசு கிளவி. நான் மேலே தானே நின்னேன், மேலே நிற்க வேண்டியது தானே. நான் அழகாக போய் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் நேரத்துக்கு வெப்பன்கியை. சரி, இதுவும் ஒரு நல்லது தான். இப்போ பாட்டி எங்கே போகிறாங்க நம்ம பார்த்துக்கலாம். அது ஓகே. இந்த பாட்டியை சம்மந்தமே இல்லாமல் அந்த இதில் ட்ராப் போட்டு போகுது. போய் பாட்டியை கேளு, எதுக்கு பாட்டி அதில் ட்ராப் போட்டிங்கன்னு. சரி, இப்போ நம்ம வெப்பனை எடுத்து பாட்டி போட்டு தள்ள போகிறோம். வெப்பனை எடுத்தாச்சு, கிளவியை கொல்ல போகிறோம். பாட்டி வா சீக்கிரம் வா. நம்ம போட்டு தள்ளிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்க்கணும்.
கையில் வெப்பன் இருந்தால் ரொம்ப திமிராக தான் பேசுவோம் விழுக்க. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? சரி, கையில் வெப்பன் இருக்குது, இல்லாட்டா பாட்டி நம்மளை அடிச்சிடும். இப்போ வெப்பன் இருக்கிறதுனால நம்ம பாட்டி அடிக்கலாம். பாட்டி வந்தாச்சு, பாட்டியை போட்டு தெரியாச்சு. அப்படியே இருங்க பாட்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அதை வந்து இப்போ இந்த கன்னை வச்சு தான் நம்ம ஷூட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் அதனால கிச்சன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வேறு இந்த ரூமில் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ கிணத்துல போடுவோம்ல அந்த விரிஞ்ச் ஹேண்டலா, அது கிடச்சிது. வேறு புக்கு, வேறு இந்த கிச்சனில் வந்து செயின் கட்டர் கிடச்சிது. செயின் கட்டர் வச்சு ஒயரிங் கட் பண்ணலாம். வேறு சீவரில் ஒரு எஸ்கேப் உண்டு, அதுக்கு அந்த செயின் கட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணுவோம்ல, அதை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கார் கீ எடுத்து கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நமக்கு வந்து பேக் சீட் கிடச்சிது. பேக் சீடை வச்சு மேலே நான் இன்னொரு இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். அங்கே போய் பேடுக்கு சீட் போட்டு அதில் பேட்கிட்ட ஏதாவது பொருள் எதாவது இருக்கும். ஸோ அதனால் அங்கே போனேன். இங்கேயும் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே கன் பார்ட் 3வது பார்ட் இருக்குது. பேட் சீடுக்கு நான் பேட் இருக்கோ அதுக்கு சீட் போட்டு மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. ஓகே, ஃபியூல் கேன் இருக்குது. ஃபியூல் கேன் நமக்கு தேவையில்லை. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து கீ போட்டு சவுண்டை போட்டுட்டு இப்போது நம்ம மேலே போய் அந்த வெப்பன் எடுத்து பாட்டியை போட்டு தள்ளணும். பாட்டி இல்லைன்னா தான் கொஞ்சம் விளாட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீ கொஞ்சம் நினச்சி வர, இப்போ நீ வெப்பனை எடுக்க பாட்டியை ஷூட் பண்ணும்போது பாட்டி வந்து அடிச்சிட்டாங்க எப்படி இருக்கும்? அதுக்கெலாம் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், வெயிட் அண்ட் வாட்ச். சரி, இதில் வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டி போடுதல்லாம். எப்படின்னா நம்ம மேலே அடி விடாதா, பாட்டி மேலே தான் அடி விடும். எப்படி என் பிளானு? இது ஒரு பிளானு. நீ பாட்டிக்கு பயந்து போய் ஒளிஞ்சிருக்க, அப்படி சொல்லு. அப்படியே வச்சுக்கலாம். சரி விடு, பாட்டி வரட்டும். பாட்டியை போட்டு தள்ளிட்டு அடுத்த அப்புறமா வேண்ட பேசுகிறேன். பார்த்துக்கோ, கையில் கன்னு தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துச்சுன்னா ஒன்றையும் சேர்த்து போட்டு தள்ளிடுறேன். எப்படி வசதி உனக்கு? நான் சும்மா தானேப்பா, நீ அதெல்லாம் ஏன்டா பண்ணாத. பாட்டி வராங்க, நீ ஆமு எடுக்கலையா? அந்த ஆமு எடுக்க போனேன்ப்பா, அதுக்குள்ளே பாட்டி வந்துட்டாங்க. சரி, பாட்டி இப்போ சைடு தான் வருவாங்க. இந்த சைடுனா இந்த சைடு ஃபுல்லாக வர மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதிலே நின்றுக்கிடுவாங்க. இப்போ நம்ம வெப்பனை எடுத்து ரிட்டன் சவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டியை போட்டு தள்ளலாம். ஓகே, சரி. இதில் போட்டு எடுத்துகிட்டு உள்ளே போட்டுருவோமா? உள்ளேனா உள்ளே தானே இருக்கும், அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கேன். நீங்கள் பேர் உருண்டு போகுது அது பாட்டுக்கு. இது பிடிக்கிறதுக்கு தான் கடுப்பாக இருக்குது. சரி, போடுவோம். இதில் போட்டு பார்ப்போம். போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டியை போட்டு தள்ளலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ அந்த சைடு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துல, அதை எடுத்து யூஸ் பண்ண. நல்ல ஐடியா தான். போடுவோம். போட்டுட்டு பாட்டியை வர வச்சு போட்டு தள்ளணும். சீக்கிரம் வந்தால் இதுலேயே பாதி டைம் போயிடுது இந்த பாட்டியை வர வைக்கிறதுக்குள்ளேயே. சீக்கிரம் வர வேண்டியது தானே. என்ன வேலை பாட்டிக்கு? அவங்களுக்கு வயசாயிடுச்சு, பொறுமையாக வரட்டும். ஏன் இப்போ ஃபாஸ்ட்டாக வரணும்னு நீ ஆசைப்படுற? வந்து உன்னை போட்டு தள்ளுறதுக்கா? நான் பாட்டி வந்துட்டாங்க, சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு வேலையை பாரு. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பிளான்? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டான். அங்கே மேலே அந்த சீவர்கிட்ட போட்டு வச்சுட்டு பாக்ஸ் என்னப்பா மேலே இருந்து விழுது. வேறு இப்போ இந்த விரிஞ்ச் ஹேண்டல் எடுத்து கிணத்துல என்னது இருக்குதுன்னு பார்த்துட்டு வேறு கேப்பில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் புக்கை கொண்டு வந்து மேலே வச்சு அந்த கீ இது பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு கிளை உண்டு, அவகிட்ட போய் வச்சுட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் நேரத்தில் கீ கிடைக்கும். நம்ம இதை எடுத்துகிட்டு ஹேமர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஹேமர் இருக்குது. ஓகே, மேலே இப்போ கீ விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கீ கிடச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஹேமரை வச்சு டோர்கிட்ட போய் டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்லோவானா இரிட்டேட்டாக இருக்கும். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெப்பன் எடுத்து மறுபடியும் பாட்டியை போட்டு தள்ளிட்டு நெக்ஸ்ட் வேலையை அப்புறம் பார்ப்போம்.
எதுக்குன்னா இப்போ பாட்டி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பயந்து பயந்து விளையாட வேண்டியதாக இருக்கும். பாட்டியை போட்டு தள்ளிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. பாட்டியை போட்டு தள்ளியாச்சு. இப்போது நம்ம வந்து மேலே போவோம். ஹேமர் வச்சு ஓப்பன் பண்ணிட்டோமா. செயின் கட்டர் இருந்தில்ல, அதை மறந்துட்டேன். செயின் கட்டர் வச்சு இந்த ஒயரை இதில் கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு இடத்துல கட் பண்ணணும். பாட்டி எப்படி படுத்து கிடக்கான்னு பாருங்க. இதை கட் பண்ணிவிட்டு ஓகே முடிஞ்சு. இன்னும் பேட்லாக் கீயும் மாஸ்டர் கீயும் தான் தேவை. பேட்லாக் கீ ஆனால் இருக்குது. இப்போது சீவர்க்குள்ள கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொன்று அந்த சைட்லேயும் நமக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கும். நான் அதில் இப்போ அது காருக்கு தான் தேவைப்படும். சீவர்க்குள்ளே வந்துட்டோம். சீவர்க்குள்ளே ஒரு விளங்காத நாய் இருக்குது. நாயின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பைடர் கிளவி இருக்காங்க. இப்போ வந்து நான் இப்போ கிராஸ் பண்ணி வருவேன். நான் ஓடுதுல தினப்பா பார்க்க கொடூரமாக இருக்கு. கொடூரமா? இதுதான் இருக்கிறதுலே மெயின் கேரக்டர். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த கேரக்டர். இப்போ இந்த இதில் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு யூஸ் பண்ணணும். 2 இடம் தான், ஒன்று மேலே இன்னொன்று இந்த இதில். வேறு எங்கேயும் ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படாது. சேஃப்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சேஃப்கி வேஸ்ட்டுன்னு நினைக்கேன். இது தேவைன்னா நம்ம மேலே போயிட்டு தேவைன்னா ரிட்டன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 1ஆம் நம்பர் பார்த்தோம்ல, அதை இப்போ மேலே போய் போட போகிறோம். சரி, இதில் 2 பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திங்ஸ் இருக்குமா? 2ஆம் நம்பர்லேயும் எதுவும் திங்ஸ் எதுவும் இருக்குமா? திங்ஸ்லாம் இருக்காது. இப்போ நீ அந்த 1ஆம் நம்பரில் தான் ஒத்திக்கினா திங்ஸ் இருக்கும். எப்படி சொல்ல, இப்போது ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கரில் இப்போ 2ன்னு போட்டிருந்தா 2 ஓப்பன் பண்ணால் அதில் திங்ஸ் இருக்கும். இல்லை 1 ஓப்பன் பண்ணால் 1ஆம் நம்பர் போட்டிருந்தா 1 ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம தெரியாமல் மாற்றி இப்போ 1ஆம் நம்பரில் இருக்குன்னா நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்துட்டோம் வச்சுக்கேன், அவ்வளோதான். இப்போது வாட்டர் மெலான் கிடச்சிருக்கு. இந்த கிளவி வேறு நம்ம பார்த்துட்டா பார்த்தீங்களா காலி எவ்வளோ உள்ளே வருது இந்த கிளவிக்கு. சரி, இன்னும் இவா போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய், எனக்கு தெரிஞ்சு வாட்டர் மெலானில் பேட்லாக்கி இருக்கும். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எஸ்கேப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பேட்லாக் இருந்தால் நல்லாதான்ப்பா. சீக்கிரம் எஸ்கேப் ஆகலாம். பார்க்கவே எல்லாரும் கொடூரமாக இருக்காங்க. நீயாச்சும் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன், நான் தான் ப்ளே பண்ணுறேன். அப்போ எனக்கு எவ்வளோத்துக்குள்ளே இருக்கும். சரி, இப்போது நம்ம போவோம். பாட்டி பின்னாடி கதவு திறந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதனால இப்போ பாட்டி பின்னாடி போயிருப்பாங்க. நம்ம தைரியமாக போகலாம். இப்போ அது எப்படி சொல்கிற நீ? பாட்டி பின்னாடி தான் போயிருப்பாங்கன்னு. அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு 2-3 டைம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கும். அப்பவும் வந்து பாட்டி பின்னாடி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? இப்போ நம்ம இந்த சைடு சவுண்ட் போட்டுட்டு இப்போ இந்த வாட்டர் மெலனை கட் பண்ணி பார்ப்போம்ல என்ன இருக்குன்னு. பாட்டி இப்போ போயிருப்பாங்க, அந்த சைடு சவுண்டு கேட்டுச்சுல போயிருப்பாங்க. இந்த டோர்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, பாட்டி ஒத்தைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. போடு பேட்லாக்கி வேறு லெவல். எஸ்கேப் பண்ண போகிறோம். சூப்பர், வேறு லெவல்ப்பா. இப்போ எஸ்கேப் பண்ண போகிறோம். ஒரு வழியாக விடுதலை கிடச்ச மாதிரி இருக்குப்பா எனக்கு. சரி, போகிறதான் போகிறோம். பாட்டியை மறுபடியும் ஒரு தடவை போட்டு தள்ளிட்டு போவோமா? குட் ஐடியா. பாட்டியை போட்டு தள்ளிட்டே போவோம். அது வந்து இப்போ எண்டிங் பண்ண போகிறோம். அதனால் பாட்டியை பலி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சா செமையாக இருக்கும். சரி, பாட்டி வந்துட்டாங்க, போட்டு தள்ளுறோம். கரெக்டு தான்ப்பா. சரி, இப்போ கீ எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகும். பாய் பாட்டி, போயிட்டு வரோம். பாட்டி வேறு கூடவே வருது. ஐயோ, கூட பாட்டி போட்டோம் நாங்கள். பாத்தியா, பாட்டி இப்போவுமே போகக்கூடாதுன்னு தடுக்குது. இதே உயிரோடு இருந்துச்சுன்னா பேட்டாலே அடித்து கொண்டிருக்கும் நம்மளை. நீ பாய் சொல்லிட்டேன், நான் சொல்லலைல்ல. பாய் பாட்டி, போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பண்ணியாச்சு. டோர் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 1 டே ஒத்தைக்குன்னா டெத் ஆகிருக்கேன். வேறு எதுவும் டெத் ஆகலை. இது வந்து ஈஸி மோடுங்கிறதுனால 1 டே டெத் ஆகி இப்போ முடிச்சிருக்கேன். ஏம்மா சைத்தான். ஓகே கைஸ், எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். வீடியோ பிடிச்சிருக்காங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.